பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் அனைவரோடு இருப்பதாக. அன்றைய பிரிவான சகோதர சகோதரிகளே, காலை பொழுதே ஆண்டவருடைய சமூகத்தில் குடியிருக்கோம். ஆண்டவர் தந்திருக்கின்ற புதிய நாளுக்காக சொல்வோம். இந்த நாளுடைய தொடக்கத்திற்கு அழைத்து வந்திருக்கிறவர்கள் இந்த நாளின் முழுமை நிறைவேற்ற வழிநடத்த சொல்லி சிறப்பாக பணிகிறேன். அருள் கேட்போம். இன்றைய கல்வாரி பணியினை காலம் சங்க மடத்தின் பசிலியார் மரிய தெரேசா ரிச்சர்ட், பசிலியார் ரிச்சர்ட், பசிலியார் விஜயசீலன், ஆலன் கத்தரின், கீழப்பங்கரன் லில்லி கிரேஸ், மனவேற்று திரேசம்மா, புனித சீவி மரிய ரீட்டா, செல்வநாயகி செல்வரத்னம், ஆண்டனி கிரேஷன், அருள் ஸ்ரீகளுடைய ஆண்மனை பாட்டிக்காக கொண்டாடுவோம். இந்த கல்வாரி பணி இது நன்மையாக ஆண்டவர்கள் செய்த வேதங்களுக்கு நன்றியாக என்னுடைய கொடுக்கிறார். என்னுடைய வாழ்வுகளும் ஆண்டவர் செய்திருக்கிறார் அமைத்தினர்களை அவருடைய ஆசீர்வாதம் அடைந்து நன்றி சொல்லி பணிய ஆற்றலில் அன்பை வழங்கும் சகோதர சகோதரிகளை பணியப்பட்ட தனங்கள் தவிர்க்கப்பட்ட என்னுடைய குறைவுற்றங்களை பாவங்களை பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டும். இல்லாமல் இறைவரிடமும் ஆண்டவரே நீரோளம் கரைந்து மடியார்களாகிய உம்முடைய அருட்படைகளை பலது செய்திடும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றியறிந்து உம்முடைய கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவின் தலைவராகிய வாழ்ந்து ஆட்சி செய்து எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருச்செந்தமாகி இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். முதல் வாசகம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்வரையில் இருந்து விடுவார். இறைவாக்குடன் நீக்காக வாசகம். ஆண்டவரே, உமது உண்மை பெற்றாயிருக்கும் மந்தையாகிய உன்னுடைய மக்களை உமது கோடினால் மேய்த்தரும். அவர்கள் காற்றில் நடுவே காற்றில் தரித்து வாழ்கின்றார்கள். முக்காலத்தில் நடந்தது போல அவர்கள் வாசாக்களும் கிடையாகவும் நேரட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரும் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உண்மை பெற்று எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைக்கிறார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை இடித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்வரவில் எழுந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிரடாமையையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியது. இது ஆண்டவர் வழங்கும் மரண்வாக்கு.
பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியது. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்லுவதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து குடிகொள்வோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடன் இருப்பாராக. செய்தியிலிருந்து வாசகம். 12:46-50. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றனர். அவர் அதை தம்முடைய கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் நம் சிலர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்கள் இவர்கள், விண்ணகத்தில் உள்ள
என் தந்தையின் திருமணத்தை நிறைவேற்றுகிறவர்களே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். இது கிறிஸ்து வழங்குகிற செய்தி. என் தந்தையின் திருமணத்தை நிறைவேற்றுகிறவர்களே என்னுடைய சகோதரரும் சகோதரியும் ஆவார். இயேசுவே பெரியமான சகோதர சகோதரிகளை போதித்துக் கொண்டிருக்கிற இயேசுவிடம் வருகிறவர்கள் அவருடைய தாயும் சகோதரமாக இருக்கிறார்கள். இயேசுடைய போதனைகளை இயேசுவை பார்த்து சொல்கிறார்கள், உங்களுடைய தாயும் சகோதரர்களும் உம்மை காண வந்திருக்கிறார்கள். இயேசுடைய பதில், யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர்கள்? இந்த நற்செய்தியின் பகுதியை அதிகமாக நாங்கள் கேட்கிற போது, வாசிக்கிற போது பரிசுத்த கன்னிமரியாளை இயேசு குறைவாக மதிப்பிட்டு விட்டாரோ அல்லது பரிசுத்த கன்னிமரியாளை தன்னுடைய தாயை கீழ்மைப்படுத்தி விட்டாரோ என்ற ஏக்கம், ஒரு கவலையெல்லாம் பிரிந்து போயிருக்கிற சிலைகள் அதிகமாக இந்த பகுதியை பார்த்துதான், இந்த பகுதியை குறித்து தான் சொல்லுவார்கள், இயேசு தன்னுடைய தாயை குறைவாக மதிப்பிட்டார். ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கிற காணுகிற உண்மை, பரிசுத்த கன்னிமரியாளை குறித்து ஆண்டவர் போற்றுவதை, அவருடைய வாழ்வை குறித்து தன்னுடைய போதனை கேட்டு வந்தவர்களுக்கு அதிகமாக சொல்லிக் கொடுப்பதை நடக்கிறார். யார் பரிசுத்த கன்னிமரியாள்? அவருடைய வாழ்வு எப்படி இருந்தால், தந்தையினுடைய திருமணத்தை, கடவுளுடைய திருமணத்தை, சித்தத்தை நிறைவேற்றுவதை தன்னுடைய வாழ்வாக கொண்டு வந்தவர். பரிசுத்த கன்னிமரியாளுடைய வாழ்வை நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் கொடுக்கின்ற என்ற அந்த பதிலில் இருந்துதான் எங்களுக்கான மீட்பு, இந்த மனுக்குலத்துக்கான மீட்பு கிடைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு ஆண்டவருடைய அடிமை நம்முடைய வார்த்தையினுடைய காரணம் என்று சொல்லி கபிரியேலுக்கு கொடுக்கிற அந்த பதிலில் இந்த மனுக்குலத்துக்கான மீட்பு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கடவுளுடைய வார்த்தை, அவருடைய திருமணத்துக்கு பரிசுத்த கன்னிமரியாளை படிக்கிறார். ஆண்டவர் இயேசு இரண்டு விதமான குடும்பங்களை குறித்து நற்செய்தியை சொல்கிறார். நாங்கள் சாதாரணமாக பிறந்திருக்கிற குடும்பங்கள் நச்சுரல் ஃபேமிலி என்று சொல்வார்கள், கம்ஸ் பை பிளட் என்று சொல்வார்கள், இரத்தத்தால் வரக்கூடியவர்கள். நாங்கள் வாழக்கூடிய தாய், தந்தை, நம்முடைய சகோதரர்களை குறிக்கிறதாக இந்த இயற்கையான குடும்பங்கள் எங்களுக்கு கிடைக்கிற அடையாளம், நாங்கள் பேசுகிற மொழி, நாங்கள் சார்ந்த கலாச்சாரங்கள், அது இயற்கையாக நாங்கள் வந்திருக்கக்கூடிய குடும்பத்தை காட்டுகிறதாக இரத்த உறவு. இன்னும் ஒரு குடும்பத்தை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி குடும்பம்? ஆன்மீகத்தால் கட்டப்பட்டிருக்கிற குடும்பம், இரத்த உறவாக உள்ள குடும்பம் என்பதை கடந்து ஆவியான கடவுளால் கட்டப்பட்ட குடும்பம். முதலாவது இயற்கையான குடும்பம் எப்படி இருக்கிறதால் இரத்தத்தால் இருக்கிற உறவை குறிக்கிறார். கடவுளுடைய குடும்பத்துக்குள்ளே நாங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறோம். அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறதால் அந்த குடும்பத்துக்கு அடிப்படையாக இருப்பது நம்பிக்கை, விசுவாசம். வேறு விதமான குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவர் பெரியதாக பார்ப்பது எது என்று சொன்னால், தன்னுடைய குடும்பத்துக்குள்ளே வாழுகிறவர்கள் நம்பிக்கையால், விசுவாசத்தால் கடவுளுடைய குடும்பத்துக்குள்ளே நாங்கள் உள்வாங்கப்பட்டு அந்த கடவுளுடைய திருமணத்தை, அவருடைய வார்த்தையை என்னுடைய வாழ்நிலை கொண்டிருக்கின்றால் அவருடைய ஆசீர்வாதங்களை, கிருபைகளை பெற்ற மனிதர்களாக நாங்கள் மாறுவோம். பரிசுத்த கன்னிமரியாளை பார்த்தால் ஒரு சாதாரண இரத்த உறவுகளோடு கட்டுப்பட்டவராக நாங்கள் பார்க்க முடியாது. இயேசு தன்னுடைய உதரத்திலே பெற்றெடுத்ததால் மட்டும் இயேசுக்கு ஒரு தாயாக அகுஸ்தீனர் ரமணன் சொல்லுவார், ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய உதரத்திலே பெற்றெடுத்ததால் மாத்திரம் பரிசுத்த கன்னிமரியாள் இயேசுவுக்கு தாயாக உள்ளது. அவர் இதயத்திலே கடவுளுக்கு இடம் கொடுத்தால் நாங்கள் அழகாக பாடுவோம், கடவுளை கருவறையில் சுமந்தவர்களே அம்மா. அந்த வரிகளில் சொல்லக்கூடிய பாடம், கடவுளுடைய குடும்பத்திற்குள்ளே பரிசுத்த கன்னிமரியாள் அதை கொடுத்தார். அவருடைய விசுவாசம், அவர்களுடைய இருந்த நிறைவேற்றுகின்ற அந்த வாஞ்சி, கீழ்ப்படிவு, துன்பத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கின்ற அந்த மேலான பண்பு, இந்த காரியங்கள் எல்லாம் பரிசுத்த கன்னிமரியாள் கடவுளுடைய குடும்பத்துக்குள்ளே தன்னை கொடுத்தார். கடவுளை சார்ந்தவராக, கடவுளுக்குள்ளே தன்னை கொடுத்தவராக நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டார். நாங்கள் உங்களை கேட்டுக் பார்க்கிறோம், நாங்கள் இரத்தத்தால் கட்டப்பட்ட அந்த குடும்பத்துக்குள்ளே மட்டும் எங்களுடைய வாழ்வை நிறைவு செய்து போகிறோம், அல்லது கடவுளுடைய குடும்பத்துக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். எங்களுடைய திருமணத்துக்கு நாங்கள் பெறுகிற அருட்சாதனம், எங்களுடைய திருவடிவாளெல்லாம் அந்த
கடவுளுடைய குடும்பத்துக்கு சொந்தமானவர்கள். இரத்த குடும்பத்திலிருந்து இயல்பாக நாங்கள் பிறந்திருக்கிற அந்த சாதாரண குடும்பத்திலிருந்து உயர்வான குடும்பத்தினுடைய கடவுளுடைய குடும்பத்தினுடைய நாங்கள் வாழ்ந்தவர்களாக இருக்கிறால் அவரை சார்ந்து நாங்கள் வாழ வேண்டும். இன்றைக்கு இரத்தத்தால் கட்டப்பட்ட குடும்பங்கள், சாதாரண இயற்கையான குடும்பங்களை எடுத்துப்பாங்க. இன்றைக்கு நிறைய விரிசல்கள் இருக்கிற சொத்துக்காக வெவ்வேறு கருத்து வேறுபாடுகளுக்காக பிரிந்திருக்கிற பெற்றோரை பார்க்கிறோம், பிள்ளைகளை பார்க்கிறோம். சொந்த சகோதரர்களுக்காக சொத்துக்காக நீதிமன்றத்தில் செல்லுகிற குடும்பங்களை நாங்கள் பார்க்கிறோம். இரத்தத்தால் கட்டப்பட்டிருக்கிற குடும்பங்கள், ஆவியால் கடவுளிலே கட்டப்பட்டிருக்கிற குடும்பங்கள் அவருடைய அருளை ஆசீர்வதித்த குடும்பங்களாக இருக்கும். இந்த குடும்பத்துக்களை தான் நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய திருமணம், ஞானசாரம், நாங்கள் பெற்றிருக்கிற எல்லா சாரங்களும் கடவுளுக்கு நாங்கள் சுத்தமானவர்கள், கடவுளுக்கு என்பதை காட்டுகிறதால் பரிசுத்த கனிமறியாளர்களோட கடவுளுடைய திருமணத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருக்கிற பணியை நாங்கள் அருள் பெற்றுக் கொண்டாடுவோம்.
ஏறெடுக்குமாறு அவர் பாடுபட குளம் கலைந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்மை செலுத்தி தம் சிலர்களுக்கு அளித்தவர் கூறியதால் அனைவரும் இதிலிருந்து பெற்று உங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுத்தப்படும் என் உடல். வண்ணமே இரவு நேரம் கிண்ணத்தையும் எடுத்து வேண்டும் நன்மை கூறி தம் சிலர்களுக்கு அளித்தவர் கூறியதால் அனைவரும் இதிலிருந்து பெற்றுக்கொள்ளும் ஏனெனில் இது புதிய நிலையான படிக்கக்கூடிய இரத்தத்தை இது பாவம் நினைப்பதற்கு உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் செய்யப்படும் இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையும் அறிவுகள் நம்பிக்கையோடு சொல்லுவோம். அமைதி
இதோ இறைவனின் சமரியின் இவரையும் பாவங்களையும் உகந்தவர் சமரியுடைய விரத கடிதத்தை நாங்கள் வருகின்றோம். கிறிஸ்துவின் திருவுடல் எங்களை காக்கும் முடிவில்லாதவர்.
இரக்கமும் அருளமுடையவர் ஆண்டவர் தம்முடைய வேதல் செயல்களை நினைவில் நிலைக்கச் செய்துள்ளார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவளித்தார். நன்றி கூறி மன்றாடுவார்கள். ஆண்டவரே, விண்ணகவர் நிகழ்வுகளால் நிறைவு செய்த உடைய மக்களிடம் கனிவாய் தங்கியிருக்க வேண்டுகிறோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்கிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவையாய் கொண்டாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சற்று வாழுங்கள். என்னுடைய பங்குக்கென்று ஒரு மாதங்களில் பணி செய்வதற்கும் இந்த விஷயமாக தமிழ் கற்பிக்க சொல்லி சிலாபம்